ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச தேன் மிட்டாய் வந்து எப்படி ரொம்பவே ஈஸியா செய்யறதான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல தான் செய்ய போறோம். ரொம்பவே சிம்பிளா. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க. அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சக்கரை பாகு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் கையில எடுத்து இந்த மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கம்பி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இது எடுத்து ஓரம் வச்சிருங்க. அப்பதான் கட்டியாகாம அப்படியே இருக்கும். மாவு ரெடி பண்ணதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸ் உளுந்து, இது ரெண்டுமே வந்து ஒரு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நல்லா ஊறிச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நம்ம அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட புளிக்காத இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு இப்ப நம்ம அரைச்சிட்டோம். இது வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். மாவு வந்து ரொம்பவே கெட்டியா இருக்கணும், தண்ணியா இருக்கக்கூடாது. இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான கலர் வந்துட்டு இதுல சேர்த்துக்குங்க. நான் வந்து கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆரஞ்சு கலரு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செய்யற மெத்தட் இது. இப்போ மாவு நல்லா நம்ம கலந்தாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவே சூடா இருக்கணும். அடுப்பு வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்போதான் எண்ணெய் வந்துட்டு அதிகமா குடிக்காது. லோ ஃபிளேம்க்கு வச்சீங்கன்னா மொத்த எண்ணெய் வந்து குடிச்சிரும். அதனால ஹை ஃபிளேம்க்கே வச்சுக்கோங்க. ஸ்பூன்ல எடுத்து நீங்க மாவு போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து கையிலேயே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரும். நீங்க ஒரே அடியா எடுத்து அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரஞ்சு கலர் ஃபுல்லா இருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா வெந்திச்சு. இதை வந்து எல்லாமே அப்படியே எடுத்து சக்கரை பாகுல போட்டுக்கலாம். சூடா இருக்க சொல்லவே எடுத்து அப்படியே போட்டுக்குங்க. 2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூப்பரா நம்ம தேன் மிட்டாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு மறக்காம ஷேர் பண்ணிக்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பார்க்கலாம்.